சாயிராம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். அந்த ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க உன் வீட்டிற்கே, உன் இல்லம் தேடி, உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து அமர்ந்திருக்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் உனக்கான விடியலாக நிச்சயமாக இருக்கும். நல்ல செய்தி உன்னை தேடி வரும். குழந்தையே, உனக்கு அழுகை வரும்பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் உன்னுடைய நாளை விடியலில் நீ பேரொளியாய் ஜொலிக்கத்தான் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய்? நம்பிக்கை துரோகம், உன்னை ஏமாற்றி உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய நபர்கள் அனைத்தையும், சூறாவளியாய் வந்து தாக்கிய அனைத்தையும் எதிர்நோக்கி வெற்றி கொண்டாய். எத்தனை துன்பங்களை மனதிற்குள் அனுபவித்து வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மற்றவர்களோடு சிரித்து பழகி உன்னை மகிழ்ச்சியாகவே வைத்து கொண்டிருந்தாய். அந்த மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் தடைகளெல்லாம் தானாகவே தகர்ந்துவிடும் கண்மணியே. எதற்குமே பயப்படாதே. இதுவரை நடந்தது வேறு, இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் வேறு விதமாக அமையப் போகிறது. இதை நம்பிக்கையுடனேயே கேட்டுவிட்டு, முழுவதுமாக கேட்டுவிட்டு நல்ல உறக்கம் கொள். நானே வரமாக உன் முன் வந்து நிற்பேன் நாளை. அந்த விடியலுக்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ, அந்த விடியல் நாளை வரப்போகிறது. உன் கஷ்டமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளை ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இது நிச்சயமாக பலிக்கும் பார். உன் கண்ணீர் காலங்களெல்லாம் இன்றே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. நாளை நிச்சயமாய் உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். நாளை ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும். கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறுவாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகிறது. இன்னும் சில நொடியே. உன் வாழ்க்கையை முன்னேற்ற, உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல உனக்கென நான் தனி கணக்கு வைத்துள்ளேன். திட்டம் தீட்டிவிட்டேன். நாளை பார், எல்லாமே உனக்கு புரியும். மிக ஆனந்தமான வாழ்க்கையோடு வாழப்போகிறாய். நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக தேடும் ஒன்று உன்னை தள்ளி கொண்டு போய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? அதற்காக நீ கவலைப்படவும் செய்கிறாய். உனக்கு எதுவுமே புலப்படாமல் இருக்கிறது. இப்படிதானே உன் மனம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் நீ அனைத்தையும், முடிந்தது அனைத்தையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும், உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா.
உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி, அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தைக் கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே. தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்தவரை உன்னால் உதவி செய். உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வதே உன் விதியை நல்ல விதியாக மாற்றி அமைவதற்கான சான்றாகவே இருக்கும். குழந்தையே, பொறுமையாக இரு. உனக்கான நல்லதை செய்து கொண்டே இரு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை நிச்சயமாக வந்து காக்கும். தர்மம் தலை காக்கும் குழந்தையே. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும் குழந்தையே. அதற்கான வேலையில் உன் சாயப்பா ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வை மிக பிரகாசமாக மாற்றவே உன் சாயப்பா உழைத்து கொண்டிருக்கிறேன்.
நான் என் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்றால் என் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்காதே. எதையும் ஆராயாதே. வருவது வந்தே தீரும். நடப்பது நடந்தே தீரும். உன்னை விட்டு போவது போயே தீரும். நீ குழம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ ஆராய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை குழந்தையே. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலையின்றி பயமின்றி துன்பமின்றி உன் வாழ்வில் கம்பீரமாக நீ வாழத்தான் போகிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். அந்த திருப்பத்திற்கான சாட்சியாகவே உன் சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். இனி உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகும் நேரமெல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். என் உயிரான என் குழந்தையை காப்பதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றியமைப்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, அதிசயங்கள் நடந்துவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு, வாய்விட்டு என்னிடம் வந்து சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஏற்றங்களையும் நான் உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். மங்கள நேரம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக அதை வரவேற்க தயாராக நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை உனக்கான விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகட்டுகளாக மாறும் நேரம் வந்துவிட்டது. நாளைக்கு நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்ல தயாராக ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நடத்திவிட்டீர்கள் என்று நீயே சந்தோஷமாக சொல்லும் அந்த நல்ல நிகழ்வு நாளை நடைபெறப் போகிறது. என் ஆலயத்திற்கு வரப்போகிறாய். சந்தோஷமாக வரப்போகிறாய். கண்ணீரோடு அல்ல, ஆனந்தமாக, ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். நிம்மதியாக இரு. உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. உன் துயரமெல்லாம் விலகி போகும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். என்னை உன் தந்தையாக நினைத்துக்கொள், உன் தாயாக நினைத்துக்கொள். அனைத்துமாக நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு வாரி வாரி வழங்குவேன். நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தெரியும். உன் அழுகைக்கான முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். உன் மனக்கலக்கத்தையும் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த நேரம் முதல் உனக்கு நல்ல நேரம் துவங்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உடைந்து விடாதே. உன்னை உறுதியுடையவனாக மாற்றிவிடு. உன் மனதை மிக மிக உறுதியுள்ளவனாக மாற்றிக் காட்டு. இந்த விடியல் உனக்கானதான விடியலே. நீ நினைத்தது அனைத்துமே நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத கலக்கம் எதற்கு? உனக்கான ஒரு பெரும் உதவி, பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷ நிகழ்வு, இனிப்பான ஆனந்தமான செய்தி எல்லாமே உன்னை சேரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் மனவேதனையெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ மனமுருகி என்னிடம் வேண்டியதை நிறைவேற்ற நான் தீர்மானித்து விட்டேன். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்துவிட்டு பின் கண் கலங்கலாமா? எல்லாம் பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? மனம் தளராதே. இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதே நடக்கும். நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். நீ சிரிக்கும் பொழுது நானும் அதற்கான மகிழ்ச்சியோடு உன்னை பார்க்கிறேன். அதே நேரத்தில் நீ வருத்தப்பட்டால் என்னுடைய மனமும் சேர்ந்து வலிக்கிறது. என்னுடைய
அன்பான பொக்கிஷமான நீ உன்னுடைய உண்மையான சந்தோஷம், உண்மையான சிரிப்பை மறந்துவிட்டு பெயருக்காக வாயளவில் மற்றவர்களுக்காகவே சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னுள் ஏன் இந்த குழப்பமும் கவலையும்? சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே சரியாக நிகழவில்லை. நான் ஒன்று நினைத்தால் வேறு ஒன்று என் வாழ்வில் நடக்கிறது என்று வருத்தத்தோடு என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே, வருத்தப்படாதே. நீ என்னுடைய பிள்ளை. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அப்பாவின் ஆசை. அதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ பழகிக்கொண்டால் நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நிகழும். உன் வாழ்வில் நடக்கும் பிரச்சனையை பார்த்து பதட்டப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. கூடிய விரைவில் உன்னை கஷ்டப்படுத்திய, உன்னை வேதனைப்படுத்திய அத்தனை விஷயங்களையும் முடித்து வைத்து உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் வேலையை நான் செய்வேன். என் பொக்கிஷத்திற்காக நான் செய்வேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆனந்த கண்ணீர் வருவதற்காக அத்தனை வேலைகளையும் திட்டம் தீட்டி செய்து கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கின்படி நாளை முதல் உன் வாழ்வில் நல்ல நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நிகழும். உன் வாழ்க்கையிலா இது நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை, நிகழ்வுகளை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உன்னுடைய முகத்தில் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் பார்க்கவே நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். உன் கைகளில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து நான் சேர்க்கத்தான் போகிறேன். வாழ்க்கை என்பது உலகம் சுற்றுவது போல சுற்றி கொண்டுதான் இருக்கும். இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று மாறி மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். அப்படியே வாழ்க்கை நின்று விடாது. நீ வருத்தப்படுவதாலோ சந்தோஷப்படுவதாலோ எல்லாம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகில் மாறாதது. எனவே நடப்பதை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விடாமல் எனக்கு துணையாக பாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிரியமே. சாயிநாதரே, என்னுடைய அன்பை பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா என் கண்மணியே? உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை. உன் மனதை அவர்கள் காயப்படுத்தவும் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு வந்திருக்கும் சங்கடங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றாலே உன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே மற்றவர்கள் செய்யும் செயலால் நீ வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமை குறைகிறது என்பதால் நிம்மதி கொள் என் கண்மணியே. மற்றவர்களைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு.
நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய மனமும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. கேட்காமலேயே அனைத்தையும் செய்யும் உன் சாயப்பா, நீ என்னிடம் வந்து கேட்ட பிறகும், மற்றவர்களுக்காக அதுவும் கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? அல்லது நீ வேண்டி விரும்பியதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாகவே மாறும். உன் எண்ணத்தை நீ மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. வாழ்க்கை நடைமுறையை மாற்ற பழகு. உன் எண்ணம் தானாகவே மாறிவிடும். உன் வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கான ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது, அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம்தான். உன்னுடைய விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதி மாறும் சமயம் வந்துவிட்டதால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. இனி நீ நினைத்தபடி, நீ நினைக்காதபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்தபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உனக்கு என்ன தேவை என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட நன்றாகவே தெரியும். உனக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே சந்தோஷமாக இரு. உனக்கான வாய்ப்பு, உனக்கான நல்ல மாற்றங்கள், உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நமக்கு தேவையில்லாதது எல்லாம் விலக்கப்பட்டு தேவையானது எதுவோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் நம்முன் வந்து நிற்கும். இதுதான் விதியின் விளையாட்டு. நடக்கப் போவதை மாற்றி அமைப்பதற்கு மாற்றும் திறமை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. எது நடக்குமோ, எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும், நடந்தே தீரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே என்பதை தீர்க்கமாக நம்பு. நல்லது நடந்தால் அதை அதிசயமாக எடுத்துக்கொண்டு ஆச்சரியமாக பார்க்க பழகு. அதுவே உனக்கு நடக்கும் நிகழ்வுகள் கெட்டதாக உனக்கு முடிந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள். அடுத்து வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம். உனக்கான அதிசயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையோடு நீ எதை கேட்டாலும் அது நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு கேட்டுப்பார். கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு எதையுமே கேட்காதே. முழு நம்பிக்கையோடு எனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுப்பார். அனைத்தும் உனக்கு வசமாகும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும்.